சுகமான பயணங்கள் தரும் நேரம்னு ஒன்று இருக்குது. ஒரு நம்ம ரோட்டில் இன்றைக்கி பெரிய சேலஞ்சு வந்து டிராஃபிக் தான். அந்த சேலஞ்சாக நீங்கள் பார்க்கறது வந்து டிராஃபிக்காக தான் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, அதாவது திங்கள் வியாழன் 2 கிழமை ஒன்றா எடுத்துக்கணும். திங்கள் வியாழன், அப்புறம் ஞாயிறு புதன் சனி, இது 3 ஒன்று எடுத்துக்கணும். அப்புறம் செவ்வாய் வெள்ளி ஒரு செட் எடுத்துக்கணும். 3 செட்டாக பிரிச்சிங்க. நல்லா புரிஞ்சிங்க. திங்கள் கிழமை வியாழக்கிழமை ஒரு செட்டு, ஞாயிறு புதன் சனி இது ஒரு செட்டு. அதுக்கு பிறகு செவ்வாய் வெள்ளிக்கிழமை இது ஒரு செட்டு. அவள் தான் 7 கிழமை 3 செட்டாக பிரிச்சாச்சு. இதுக்கு என்ன பண்ணிடுறாங்க, 3 இடத்துல 3 விதமாக கொடுக்குறாங்க. ராஜசம் தாமசம் சாத்வீகன்னு கொடுப்பாங்க. இவ்வளோ தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம உயிர் வர்றதும் அப்படி தான் வருது. ராஜசம் தாமசம் சாத்வீகம் பாம்பன் சுவாமி இதில் திருப்பால் கொடுத்துடுவார். ராஜசம் தாமசம் சாத்வீகம் இதே தான் நம்ம பிறக்கிறோம் இல்லைங்களா, அதுவும் இதில் தான் வருது. எந்த வேலையில் அவன் பிறக்கிறானோ அதுக்கு தகுந்த பலத்தோடு இருக்கான். ராஜசத்தில் பிறந்தவன் அதிகாரம் பண்ணின்னு இருப்பான். தாமசத்தில் பிறந்தவன் என்ன பண்ணாலும் இழுத்துன்னு வரணும் அவனை. சாத்வீகத்தில் பிறந்தவன் சொல்லவே வேணும், ஷார்ப்பாக இருப்பான். இவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த வேலைகளை டயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொல்கிறதுல நீங்கள் டைம் தெரிஞ்சுக்கணும். சாத்விகம் தாமசம் ராஜசம் இதுக்கு 1 மணி நேரம் 36 நிமிஷம் கொடுப்பாங்க கணக்கு. சரிங்களா? அந்த 5 நாழிகை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 60 96 நிமிடம் பார்த்துங்களேன். அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்துங்க. 96 நிமிடம் வரும். 60 36 96 அப்படிங்களா? அப்போ 4 நாழிகை 4 பார்த்துங்க. அது வரும் 1 மணி நேரம் 36 நிமிஷம். எனக்கு அதான் கணக்கு. பார்த்துங்க. அதில் என்ன பண்ணணும்னா, சாத்வீக டைமில் நீங்கள் பிரயாணம் பண்ணிங்கன்னா நீங்கள் கவர்னர் பரவலில் போய்கினே இருக்கலாம். சிக்னல் விழுந்துனே இருக்கும். ரோடு காலியாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. ரோடு காலியாக இருக்கும். நீங்கள் போயிட்டு அழகாக சுற்றிட்டு அழகாக உங்கள் வேலை முடிச்சுன்னு வந்துடலாம். புறப்படும்போது சாத்வீக வேலையில் புறப்படணும். இவ்வளோ தான். சாத்வீக வேலைக்கு முன்னாடி போகிறது தாமசம். அதில் போனீங்கன்னா டிராஃபிக் இடைஞ்சலாக இருந்துன்னு இருக்கும். அதுக்கு அடுத்து ராஜசம் போனால் சுமாராக இருக்கும். அவ்வளோதான். 1:36 1:36 1:36 போட்டுனே வரணும். போட்டுனே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் வந்துடும். அதுக்கு சுலபமான வழி என்னன்னா, திங்கள் ஞாயிறு செவ்வாய் இப்படி ரிவர்ஸில் போய் போட்டுக்கணும். திங்கக்கிழமை 6லேருந்து 7:36, ஞாயிற்றுக்கிழமை 7:36 9:12, செவ்வாய்க்கிழமை 9:12 10:48 இப்படி போட்டுங்க. மறுபடியும் திருப்பி வரும். திங்கக்கிழமை வரும் 10:40 12:24, ஞாயிற்றுக்கிழமை 12:24 2, செவ்வாய்க்கிழமை 2லேருந்து 3:36. இதே தான் பின்னாடி அடுத்து 3-4 கிழமைக்கு வரப்போகுது. இதுதான் செட்டு. இப்படி போட்டுக்கணும். 1:36 1:36 1:36 போட்டு பாருங்கள். பிரயாணங்களை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் 99% நீங்கள் கடவுள் கும்பிட்டு வித்திட்டுன்னு போங்க. உங்களுடைய பிரயாணம் ரோட்டில் சிக்னல் க்ளீனாக போயினே இருக்கும். நீங்கள் பாட்டு சுலபமாக போய்ட்டு சுலபமாக வந்துட்டு இருப்பீங்க. இந்த டிராஃபிக் உலகத்தில் சுகமான பயணங்கள் இதெல்லாம் நான் ஒரு 40 வருஷம் பண்ணின்னு இருக்கிறேன். இந்த டைம் தான் போவேன் நான். இந்த தவிர்க்க முடியாமல் சில டைம் போய்டுவேனே தவிர, தவிர்க்கவே முடியாத சில டைம் இருக்கும். அது வேறு வழி கிடையாது. ஆனால் 99% இந்த டைம் வச்சு போவேன். போனோம்னா நீங்கள் கொடை கூட எடுத்து போவேன். நான் மழை பெய்யுன்னு நினச்சி கொடை வீட்டில் வச்சு போங்க. உங்களுக்கு அது கூட பிரச்சனை இருக்காது. அதெல்லாம் நான் அனுபவத்தை ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கிறேன். அதனால் நீங்கள் இன்னிலேருந்து அது மாதிரி இந்த டயத்தை ஒரு நாளைக்கு ஃபாலோ பண்ணும்போது சுகமான பயணங்கள் தரும் நேரம் பிரிண்ட் பண்ணியே கொடுத்துருக்குறேன். இது ஞாயிறு புதன் சனி ஒரு செட்டு, திங்கள் வியாழன் ஒரு செட்டு, செவ்வாய் வெள்ளி ஒரு செட்டு. இவ்வளோ தான். இதுக்கு 1:36 1:36 1:36 பிரிச்சுட்டு வரணும். 6 மணிலேருந்து நமக்கு கணக்கு. 6லேருந்து மறுநாள் 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் நிற்கும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வெற்றி பெறலாம். இதையே நீங்கள் இன்னும் என்ன பண்ணலாம், நல்ல மாற்றம் உள்ள பயணங்கள் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். நீங்கள் வெளியே ட்ராவல் போகிறீங்க, பிக்னிக் போகிறீங்க, அப்போ 5 வச்சு போய் பார்க்கணும். அன்றைக்கி தேதி, அன்றைக்கி மாதம், அன்றைக்கி வருஷம் கூட்டினா 5 வரணும். அதில் நீங்கள் பிரயாணம் பண்ணி பாருங்கள். அதிர்ஷ்ட தேதியில் அதிர்ஷ்ட விஞ்ஞானத்தில் அது கொடுத்துருப்பார்.
நீங்கள் ஏதோ ஒரு வண்டி எடுக்கிறீங்க, வேன் எடுக்கிறீங்க, அப்படி பிக்னிக் மாதிரி போயிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க, மாற்றமுள்ள பயணங்கள் நடக்கும். அன்றைக்கி இப்போ தேதி என்ன 16 இல்லைங்களா? 14ஆந்தேதி போயிடணும், இல்லை 23ஆந்தேதி ஒரு பிரயாணம் பண்ணி பாருங்கள். 23ஆந்தேதி கூட்டினா 5 தான் வரப்போகுது. அப்போ நீங்கள் அந்த என்ன பண்ணுங்கள், தேதி மாதம் வருஷம் 23/9/2025 கூட்டினீங்கன்னா 5 வரும். அப்போ அன்றைக்கி நீங்கள் எங்கேயாவது பிரயாணம் போகணுன்னு வச்சு ப்ரோக்ராம் வச்சு முதல்ல பிளான் பண்ணிங்க. அப்போ அந்த தேதியில் ஒரு வேன் எடுத்துகிட்டு அப்படி எங்கே 4 கோயில் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி போய் பாருங்கள். இன்னும் 2 கோயில் எக்ஸ்ட்ரா பார்ப்பீங்க, நல்லா பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதில் இந்த மாதிரி ஒரு வெற்றி தரும் அந்த கிழமையை பார்த்து இந்த சுகமான பயணம் உள்ள நேரத்தையும் பார்த்துக்குங்க. அதில் நீங்கள் வெற்றி தரும் நேரங்களை எடுத்து பாருங்கள், இந்த பிரயாணங்களை போய் பாருங்கள். நல்ல ஒரு மாற்றமுள்ள பயணமாக இருக்கும். அவளை சாதாரணமாக அப்படி சுற்றிட்டு சாதாரண ஜாலியாக வந்துட்டு இருப்பீங்க நீங்கள். உங்களுக்கு அது ஒரு சுகமான பயணமாக இருக்கும். இன்னொன்று இருக்குது, உங்களுக்கு இங்கே கஷ்டமாகவே இருக்குது இந்த வீட்டில் அப்படின்னு இருக்கிற வீட்டில் கஷ்டமாகவே இருக்குதுன்னா வெளியே எங்காவது போய் தங்கிட்டு 5 வச்சு வாங்கன்னு சொல்லுவேன். இங்கே கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படின்னா வெளியே எங்காவது தங்கிட்டு 5 வச்சு வாங்கணுவேன். அங்கே போனால் கஷ்டமாக இருக்குன்னா இங்கே 5 வச்சு போங்கன்னு சொல்லுவேன். ஒரு தங்கரா போல் ஒரு இடம் இருக்கும். ஒன்று போயிட்டு வர்றது இருக்கும், ஒன்று பர்மனெண்ட்டாக தங்கிறது இருக்கும். அப்போ தங்கிறது நீங்கள் எடுக்கணும் பொழுது அன்றைக்கி தேதி, அன்றைக்கி மாதம், அன்றைக்கி வருடம் கூட்டினா 5 வச்சு அங்கேருந்து 12 மணிக்கு மேலே 1 மணி ஆயிடுச்சுன்னா 5. நீங்கள் எது பழனிக்கு போகிறீங்க, திருச்செந்தூர் போகிறீங்க, எங்கே ஏதோ வரீங்க, வரணும் பொழுது அன்றைக்கி தேதி மாதம் வருஷம் 5 ஆக்கிங்க. அதுலேருந்து அங்கே புறட்டு பாருங்கள், பஸ் ஏறி பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் வீட்டுக்கு வந்து நல்ல மாற்றம் இருக்கும். வீட்டுக்கு வந்தால் மாற்றம் வேணும் அப்படின்னா அங்கேருந்து 5 வச்சுவாங்க. வீட்டிலேருந்து வெளியே போனால் மாற்றம் வேணும்னா பொதுவில் 5 வச்சுக்கிங்க. அங்கேயே போய் தங்கரா போகலான் தான் அதுக்கு அந்த மாதிரி 5 வச்சு போங்க. இந்த 5ங்கிறது எப்போவுமே வந்து எல்லா இடத்துலையும் ஒரு கேம் ஆகட்டும், நல்ல பிரயோஜனமாக பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரகசியம் மாற்றம் தரும் பயணங்கள் அப்படின்னு சொல்லி இதுக்கு நான் சொல்கிறேன். அடுத்தது யமகண்டம் அப்படின்னு ஒன்று சொல்லி இருக்குவாங்க. யமகண்டம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு வாய்ப்பாடு இருக்குது. அந்த வாய்ப்பாடை மனப்பாடம் பண்ணிங்க. என்னை பார்த்து குருவை பார்த்தால் தானே சென்றான் காலன் அப்படின்னு ஒரு வாய்ப்பாடு. என்னை பார்த்து குருவை பார்த்தால் தானே சென்றான் காலன். அது என்னது என்னை பார்க்குறது, அது என்னது குருவை பார்க்குறது. குருங்கிறது வியாழக்கிழமை. உங்களுக்கு யமகண்டம் உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி யமகண்டம் எத்தனை மணி, என்ன கிழமைன்னு பாருங்கள். அந்த கிழமையிலேருந்து அந்த கிழமை வரைக்கும் எண்ணுங்க. அதான், வேறு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி புதன்கிழமை அப்படின்னு வச்சிங்களேன். புதன்கிழமையிலேருந்து இன்றைக்கி என்ன கிழமைக்கு, செவ்வாய்க்கிழமையா? செவ்வாய்க்கிழமை செவ்வாய் 1, புதன் 2, வேடன் 3. குருன்றது வேடன். அப்போ செவ்வாய், புதன், வேடன் 3 நாள் வருதா? 3 1 3 3 1 1 4 அவ்வளோதான். 10:30 மணி, 6லேருந்து 4:30 கூட்டுங்க 10:30, 9 10 நீ முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நீங்கள் செவ்வாய்க்கிழமைக்கு யமகண்டம் பார்க்கணும். செவ்வாய்க்கிழமையிலேருந்து எந்த கிழமை பார்க்கணுமோ அந்த கிழமையில் என்னை பார்த்துன்ற அந்த கிழமை அன்னைக்கு கிழமையிலேருந்து வேலைக்கிழமை வரைக்கும் பார்க்கணும். செவ்வாய்க்கிழமை 1, புதன்கிழமை 2, வேலைக்கிழமை 3 இப்படி நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிடணும். அப்போது செவ்வாய், புதன், வேளன் 3 1.5 மணி நேரம் கூட்டிக்கிங்க. 1:30, 6லேருந்து 7:30, 7:30லேருந்து 9, 9லேருந்து 10:30. அதான் 9 10 முடிச்சு செவ்வாய்க்கிழமை யமகண்டம் முடிஞ்சு போகுது. யமகண்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு சுலபமான மனப்பாடம். இதுக்காக நீங்கள் காலண்டரை பார்த்து பஞ்சாங்கம் பார்த்து உட்காந்துருக்க வேண்டாம். உங்களுடைய சாதாரண இந்த வாய்ப்பாடு மனப்பாடம் ஆகிடும். அதே போல் ராகு காலம் பார்க்கணும் அப்படின்னா அது ரொம்ப சிம்பிளான ஒரு வாய்ப்பாடு கொடுத்துருவாங்க. திருவாரூர் சன்னதியில் வெள்ளைப்பூ விற்ற செட்டியார் நியாயம் பேசினார் அப்படின்னு சொல்லி எழுதிடுவாங்க. இது திருவாரூர் சன்னதியில் வெள்ளைப்பூ விற்ற செட்டியார் நியாயம் பேசினார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போது திருவாரூர்ன்றது திங்கக்கிழமை, வெள்ளைக்கிழமை, வெள்ளைப்பூன்னா வெள்ளிக்கிழமை, பூன்னா புதன்கிழமை, செட்டியார்னா செவ்வாய்க்கிழமை, நியாயம்னா ஞாயிற்றுக்கிழமை. அப்படி எடுத்துக்கணும். வேறு ஒன்று. திருவாரூர் சன்னதியெல்லாம் சனிக்கிழமை. திருவாரூர் திங்கக்கிழமை, சன்னதியில் சனிக்கிழமை, வெள்ளைப்பூ புதன்கிழமை, பூன்னா வெள்ளைன்னா வெள்ளி, பூன்னா புதன். திருவாரூர் சன்னதியில் வெள்ளை பூ விற்ற செட்டியார்னா விற்றன வியாழக்கிழமை, செட்டியார்னா செவ்வாய்க்கிழமை, நியாயம் பேசினார்னா ஞாயிற்றுக்கிழமை.
இப்படி நீங்கள் போட்டுட்டு பாருங்கள், 1.5 மணி நேரம் கூட்டி பாருங்கள், கரெக்டாக வரும். முதல் எழுத்தை மட்டும் வச்சுக்கிங்க. இதில் இருக்க முதல் எழுத்துக்குரிய கிழமையை எடுங்க, கரெக்டாக பாருங்கள். இது மனப்பாடமாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் வந்து காலண்டரை பார்த்து டைரியை பார்த்துன்னு இதுவா அதுவா 2 பேர் தர்க்கம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணவே வேண்டாம். சாதாரணமாக நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணிவிட்டு இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு ஒரு 50 பேர் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும், அவங்களும் ஆகிடும், நீங்கள் ஒரு ஜோதிடர் ஆகிட்டுறீங்க. உங்களுக்கு குளிகன் தெரியுது, ராகுகாலம் தெரியுது, யமகண்டம் தெரியுது, வெற்றி தரும் நேரம் தெரியுது, அதிர்ஷ்ட தேதிகள் தெரியுது, சுகமான பயணங்கள் பண்ணுறதுக்கு தெரியுது. அப்போ நீங்கள் சாதாரணமாக உங்களுடைய மூவிங்ஸை நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அடுத்ததாக மாதந்தோறுமே சுபயோகம்னு ஒரு புக்கை வாங்கிடுங்க. வாங்கிட்டு முதல்ல கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க, அது கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். அடுத்ததாக லிப்கோ புக்கு நான் சொல்லியிருக்கிறேன், குடும்ப ஜோதிடம்னு, அதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இதெல்லாம் விட இன்னொன்று, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஜோதிடத்தில் எங்கெங்கேயோ போயின்னு இருக்காங்க. இந்த கிரக பயிற்சி, அந்த கிரக பயிற்சி, அந்த கிரக பயிற்சி, அந்த கிரக பயிற்சி. கோச்சாரம் என்பது என்னென்னா கோல் சாரம், சுற்றி வர்றது தான் கோல் சாரம். அதை நான் ஏற்கனவே இந்த புக்கில் திருத்தணிகை பதிகம் பாமன் சுவாமிகள் எழுதின புத்தகம் இங்கே இருக்குது. இந்த பாமன் சுவாமி 99 வயசில் ரெக்கார்டிங்கில் இருக்கீங்களா, 99 வயசு பாமன் 13 வயசில் பாமன் சாமி ஒரு பதிகம் எழுதுகிறார். அவர் அதில் 13 வயசு, அந்த ஊர் விட்ட வரல, 100 பாடல் எழுதுகிறார். முதல் 99 பாட்டு இதில் ஜோதிடத்தை பற்றி எழுதி வச்சிருப்பார். சரிங்களா? இது ஜாதகங்களை பற்றி இதில் கொடுப்பாங்க. இதை வந்து எப்பேற்பட்ட ஆளாலையும் சரியாக அதை விளக்க முடியல. அப்போது இது தெரியாமல் என்கிட்ட வந்து கொடுத்து, என்னையும் நீங்கள் தெரியாமல் இல்லை, எனக்கு ஜோதிடம் தெரியும், இவர் பக்தர், இவர் பண்ணுவார், இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னும் பொழுது இது எப்போ வெளியிட்டிருக்கேன் பாருங்கள். இது ஒரு 10-15 வருஷம் முன்னாடி வெளியிட்டது இந்த புத்தகம். அப்படி இருக்கும் பொழுது இது இப்போ அச்சிட்டதில் ரொம்ப நாள் ஆகுது, 2007 போட்டுருன்னு நினைக்கிறேன். இது கோயம்புத்தூரில் இந்த போட்ட புத்தகம். இந்த புத்தகத்தில் சாமி ஒரே பாட்டு தான் எழுதியிருப்பார். ஒரு பாட்டில் இந்த 12 ராசி கட்டங்களை போட்டு 12 ராசி காலம் முதல்ல என்னதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது. இதான் நான் அன்றைக்கி சொன்னேன், நாரிகேலா பாகம்னு சொன்னேன். திராட்சா பாகன்னு ஒரு பாட்டு இருக்குது, கதலி பாகன்னு ஒரு பாட்டு இருக்குது, நாரிகேலா பாகன்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த திராட்சா பாகன்னு ஒரு பாடத்தை அப்படியே வாயில் போட்டால் திராட்சா பாகம். சாதாரணமாக ஒரு ஐயனே அரசே போற்றி, அருமறை பொருளே போற்றி, இது யாரும் தமிழ் அர்த்தம் சொல்ல வேண்டியதே இல்லை. இது திராட்சா பாகம். கொஞ்சம் ஓம் சண்முகபதியே நமோ நமக, ஓம் சண்முகபதியே நமோ நம, கொஞ்சம் அது எக்ஸ்ட்ரா வரும். அது வாழைப்பழம், அது வாழைப்பழத்தில் வருது. திராட்சா பாகம், கதலி பாகம்னு பேர். இது வந்து நாரிகேலா பாகம். இந்த பாட்டை நீங்கள் இந்த மாதிரி பாட்டை பார்த்துட்டு தான் அப்படியே இது பண்ணிட்டாங்க, வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த பாட்டை யாராலும் படிக்க முடியல, அர்த்தம் சொல்ல முடியல, விளக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி பாட்டெல்லாம் தான் ராமன் ஐயா சீர்பிரித்து கொடுக்குறாரு. ராமன் ஐயா சீர்பிரித்து கொடுத்ததுக்கு பிறகு நமக்கு கொஞ்சம் புரியுது. ஆனால் இதில் வந்து முதல்லையே பீமா சோமசுந்தரம் இதுக்கு அர்த்தம் எழுதிடுறார். பீமா சோமசுந்தரம் ஓரளவுக்கு எழுதுகிறார். ஆனால் அவரும் ஓரளவு தான் எழுத முடியுது அவராலையும். ஏன்னா அவர் வந்து புலவர்கள், தமிழ் புலவர்கள், தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் வித்வானுங்கள்லாம் அவங்க லெவலுக்கு கொஞ்சம் எழுதுவாங்க. இந்த பாட்டை நாடோறு மீறைந்து கதலியோனி ஈக்கணும் நலலை மருத்துவலால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டெல்லாம் நமக்கு ஒன்றுமே நமக்கு புரிகிறப்போல இருக்காது. 99 பாட்டு. இது எழுதுனது 13 வயசு. பாமன்சாமி எழுதின வயசு 13. 100 பாட்டு எழுதுகிறார். 99 பாட்டில் திருத்தணி பதித்து வைக்கிறார். இதில் ராசியை பற்றி எழுதுகிறார். ராசி கட்டங்கள், அதில் என்னது, என்ன பலன், என்ன பலன் இல்லை, அதன் மூலமாக என்ன தகவல் சொல்ல வரார் அப்படி. இந்த பாட்டு நான் விளக்கம் எழுத ஆரம்பிக்கும் பொழுது இத்தனை பலன்கள் நடக்குது, யாராருக்கும் நடக்குது. என்கிட்ட பேசுகிறவங்களுக்கோ போகிறவங்களுக்கோ இத்தனை பலன்கள் நடந்துன்னு இருக்குது. என்னடா இது எனக்கு ஒன்றும் புரியல. நான் இந்த பாட்டு அர்த்தம் எனக்கு தெரிஞ்சது இன்றைக்கி எழுதுவேன், நீ டிடி பண்ணுவேன், மறுபடியும் திருப்பி நாளைக்கு மாற்றுவேன், மறுபடியும் இன்றைக்கி போவேன், நாளைக்கு மாற்றுவேன், இப்படி சாமி மாற்றி கொடுத்துருப்பார். ஆனால் எழுதி நல்ல மாதிரியாக வந்துச்சு.
இதில் வந்து உங்களுக்கு கவனிச்சிங்கனாக்கா இதுக்கு தனியாக விளக்கமே ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆகும். இது வந்து உங்களுக்கு விளக்கம் இப்போது பார்த்துக்குங்க சொல்கிறேன்னு. இதில் என்ன சொல்லிடலாம்னா, இதில் என்ன பண்ணுவாங்கன்னா 12 ராசி, மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசி. 12 ராசிக்கும் ஒரு ராசிக்கு 30 டிகிரி, வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். 12 ராசிக்கு 360 டிகிரி. ஒரு பூமியுடைய சுழற்சி பாதை வந்து 360 டிகிரி. நான் வட்டம் போடுவோம் இல்லைங்களா, வட்டம்னு போட்டோம்னா சுழற்சி பாதை 360 டிகிரி. அந்த 360 டிகிரி 12 30 30 பிரிக்கிறாங்க. 12 3 36. அதனால தான் சூரியன் ஒரு டிகிரியில் ஒரு நாளைக்கு வரார். 30 நாள் ஒரு மாதம். இப்படி தான் பிரிக்கிறாங்க. இது சித்திரை, இது வைகாசி, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. அவ்வளோதான். சூரியன் எந்த மாதத்தில் எந்த ராசியில் இருக்கோ அதுதான் மாதம். முதல் ஜாதகத்தை பார்க்கும்பொழுதே உங்கள் ராசி எதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சூரியன் எதில் இருக்கோ அதுதான் உங்கள் ராசின்னு தெரிஞ்சுக்கணும். அது வந்து தேவை இருக்குது உங்களுக்கு. இதில் வந்து நான் சொல்ல வர்றது அது அல்ல. பாம்பன் சுவாமிகள் என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா, ஈரைந்துன்னு கொடுப்பார். ஈரைந்து அப்படின்னா அதுக்கு விளக்கம் மட்டும் இதில் போட்டிருப்பேன். ஈரைந்துன்னா என்னது, இந்த மாதிரி விளக்கங்களையும் இதில் போட்டிருப்பேன். இந்த விளக்கங்களையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். இதெல்லாம் வந்து தெரிஞ்சிட்டிங்கன்னா ஒரு ஞானி வந்து எவ்வளோ தூரம் 13 வயசில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிடுறேன். அதே போல் அடுத்ததாக இந்த நூலை பற்றி இன்னும் அடுத்து வரும். அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லிடுறோம்னா, இந்த புக்கு நாங்கள் ஒரு பாட்டு எழுதுவார். ஒரு பாட்டு எழுதும்போது இந்த மாதிரி இந்த திருவுரு மலை கோமகன் பேர், இந்த பாட்டுக்கு பேர் திருவுரு மலை கோமகன் பேர், இந்த பாட்டுக்கு பேர். இந்த பாட்டு வந்து ஒரு பாட்டு தான் எழுதியிருப்பார். ஒரு பாட்டை எழுதிட்டு அந்த ஒரு பாட்டில் இருக்க சீர்களை வச்சு 124 பாட்டு எழுதுவார். மொத்தம் 125 பாட்டு. ஒரு பாட்டு தான் எழுதுகிறாரு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். இதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் 14 இலக்கணம் இருக்கும், 42 சந்தம் இருக்கும். இது எழுதுன நேரம் 1 மணி நேரம். சாமியுடைய ஆற்றலில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அந்த வள்ளித்தாய் எந்த ஆற்றலை கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு பாட்டு பெரிய சான்று. ஒரு பாட்டு தான் எழுதுவார். அந்த பாட்டில் உதாரணத்துக்கு ஒரு பாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த 2வது பாட்டை பார்க்குறீங்க. திருமலி தாரணி இதுக்கு சந்தம் கொடுத்துருவார். திருமலி தாரணி சீர்முருகா தர்மமே யாரன சார்முனியே செருமலி நாரையில் செருமலி யாரையில் சேர்கரணி குருமலி நாரருள் கூர்மதியோய் அப்படின்னு வரும். இப்போ இந்த பாட்டை இந்த புக்கில் நீங்கள் படிச்சிங்கன்னா திருமலி தாரணி சீர்முருகா முதல் பாட்டில் முதல் வரியை எழுதியிருப்பார். 3 சீரை எழுதுவார். 2வது பாட்டில் தர்மமே யாருன்னு சர்முனியே எழுப்பார். 3வது பாட்டில் செருமலி யாரையில் சேர்கரணி. 4வது பாட்டில் குருமலி நாரருள் கூர்மதியோன்னு வரும். அதாவது விஸ்வரூப தரிசனம், முருகனுடைய சாதாரண உருவம், முருகனுடைய விஸ்வரூப பிரபஞ்ச உருவம் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லுவாங்க. 125 பாட்டு ஒரே பாட்டில் இதிலேருந்த வரிகளையே எழுதி 125 பாட்டு எழுதி முடிக்கிறாரு. 1 மணி நேரத்தில் எழுதுகிறார். இதுக்கு ஸ்டெப்ஸும் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் இதை நீங்கள் பார்க்கலாம். 125 பாட்டு ஒரே ஒரு பாட்டிலேருந்து 125 பாட்டு உருவாயிருக்கு. பஞ்சவிம்சாதிப திரிபங்கி அப்படின்னு சொல்லி இது வரும். இதில் அந்த மாதிரி ஒரு அற்புதங்கள் இந்த பாட்டில் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் அப்போல்லாம் போட்டு கொடுத்துன்னு இருப்போம். அதாவது ஜனங்க இதெல்லாம் வந்து படிக்கணும், இந்த சந்தங்க இந்த இசையை படிக்கணும், ராகத்தை படிக்கணும் அப்படின்னும் பொழுது இதெல்லாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்னும் நிறைய நம்ம பேசணும். இப்போ நமக்கு இன்றைக்கி நேரம் குறைவாக இருக்கிறதுட்டு கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த திருப்போரூர் முருகனும் வேலும் எந்த வகையில் எல்லாருக்கும் நல்லது பண்ணணுமோ அவங்க வீட்டில் இருந்து பண்ணட்டும். எல்லா விதத்திலும் அவங்க ஒரு குருவை நினச்சி கும்பிட்டு, ஒரு முருகனை நினச்சி கும்பிட்டு, ஒரு குரு காணிக்கை எதான வச்சு எங்காவது ஒரு தர்மங்களை பண்ணி ஒரு 50 பேருக்கு
எங்கேயாவது ஏதாவது சொல்லி கொடுத்துன்னு வந்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு இந்த வித்தைகள், இந்த கலைகள், சாமியுடைய உழைப்பு, சாமியுடைய பாம்பன் சாமியுடைய உணர்வுகள், சாமியுடைய அந்த இது எல்லாம் அந்த வீட்டில் போய் குடும்பங்களில் சுபிஷமாக இருக்க முருகப்பெருமானை வேண்டுகிறேன்.